ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் இந்தியாவோட டாப் மோஸ்ட் கோஸ்ட் வில்லேஜ் லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குல்தாரா வில்லேஜில் நடந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். 2010ஆம் ஆண்டு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு லாரி டிரைவரும் அவரோட கிளீனரும் அந்த கிராமத்தில் இருக்க ஆன்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன அசம்பாவிதத்தை சந்திச்சாங்கன்ற அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட திருளியும் குறையாம நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்க பார்த்த வீடியோக்களை விட பயங்கர அமானுஷ்யமாகவும் வினோதமாகவும் இருக்கும். இந்த ஸ்டோரியை நான் படிக்கும்போது எனக்கே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்குங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய சம்பவம் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2010ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் சூலூர் பகுதியைச் சேர்ந்த ஐயனார்ன்ற லாரி டிரைவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன்ற கிளீனருக்கும் தான் நடந்திருக்கு. இந்த கிளீனர் மணிகண்டனை ஐயனார் தான் வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தாரு. அவனுக்கு இந்த வேலை புதுசு தான், முன் அனுபவம் கிடையாது. இந்த சம்பவத்தை அந்த லாரி டிரைவர் ஐயனாரோட பையன், அதாவது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மனோஜ்குமார் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஐயனார்ன்ற டிரைவருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 38 வயது இருக்கும். அவரோட கிளீனர் மணிக்கு 20 வயது இருக்கும். இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரபல செராமிக்ஸ் டீலர், அதாவது டைல்ஸ், மார்பிள்ஸ் விற்கக்கூடிய ஹோல்சேல் டீலர் கிட்ட லாரி டிரைவரா வேலை பார்த்திருக்காங்க. இவங்களோட வேலைகள் என்னன்னு பார்த்தோம்னா, லோக்கல்ல டைல்ஸ் டெலிவரி பண்றது, வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து சேர்க்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் ஒரு நாள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய மார்பிள்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு லோடு எடுத்துட்டு வர்றதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து இந்த ஐயனாரும் கிளீனர் மணியும் கிளம்பி இருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து அந்த ராஜஸ்தான் மாநிலத்துல போய் லோடை எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்கு 6 நாள் ஆகும். இந்த மாதிரி லாரி டிரைவர்கள் எப்பவுமே லாங் ட்ரிப் போகும்போது அந்த லாரிக்குள்ளே சமையலுக்கு தேவையான அடுப்பு, மளிகை ஜாமான்கள், காய்கறிகள் வாங்கி வச்சுக்கிறது வழக்கம். அப்படி அவங்க இங்கிருந்து கிளம்புனா கண்டினியூவா வண்டியை ஓட்ட முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டியை ஆல்ட் போட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் கிளம்புவாங்க. இப்போ மணியும் ஐயனாரும் கோயம்புத்தூர் டைல்ஸ் கம்பெனிலேருந்து காலை 10 மணிக்கு லாரியை எடுத்துட்டு கிளம்பி இருக்காங்க. ஐயனார் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கிளீனர் மணி லொடலொடன்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே வர்றாரு. இப்போ ஐயனார் டேஷ்போர்ட்ல இருந்த பீடி கட்டுல இருந்து ஒரு பீடியை எடுத்து பத்த வச்சுக்கிட்டே மணி கிட்ட, என்னடா மணி, உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காரு. அதற்கு மணி, அண்ணே, இந்த ரோடு வாழ்க்கை எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. நினைச்ச இடத்துல சாப்பிட்றோம், கிடைச்ச இடத்துல தூங்குறோம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க டிராவல் பண்ணிட்டு போய் மதியம் ஒரு நல்ல ஹோட்டல்ல நிறுத்தி மீல்ஸ் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடி லாரி எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க. கிளீனர் மணி அந்த பயணத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்காரு. அப்போ ஐயனார் என்ன சொல்றாருன்னா, தம்பி, கூட சும்மா வர்றது முக்கியம் இல்லை, தொழில பழகு, நான் எப்படி ஓட்டுறேன் என்ன பண்றேங்கிறத கவனமா பாருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிளீனர் மணியோ, சரினே, நான் போக போக கத்துக்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மணியோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம். சரியான சாப்பாடு கூட சாப்பிட கிடைக்காது. ஆனா இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் டிரைவர் ஐயனார் மணி ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தான் இவங்களோட பயணம் எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்திருக்கு. சரியா நள்ளிரவு 12 மணிக்கு கர்நாடகாவை ரீச் பண்ணிடுறாங்க. அங்க போய் இரவு தங்குறதுக்காக ஒரு கிராமத்துல லாரியை நிறுத்தி இருக்காங்க. அங்க போய் வண்டியை நிறுத்திட்டு மணி கிட்ட நைட் சாப்பாடு சமைச்சு வைக்க சொல்லியிருக்காரு.
மணியும் வண்டியில வச்சிருந்த அடுப்பு, மளிகை ஜாமான்கள் இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சு சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சாம்பார் சாதம் செஞ்சிருக்காரு. இந்த மணிக்கு சமையல் நல்லா பண்ண தெரியும். அப்படி சமையல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த சமையலை சாப்பிட்டுட்டு வண்டியோட கேபினுக்குள்ள படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஆத்துல குளிச்சுட்டு வண்டியை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்படியே இவங்க பயணம் 2வது நாளையும் கடந்து 3வது நாள் சாயங்காலம் ராஜஸ்தான் எல்லையை நெருங்கி இருக்காங்க. ஐயனார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. மணி ரோட்டு பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. அது ஒரு ஹைவேஸ் ரோடு. இங்க திடீர்னு ஒரு விஷயத்த பாக்குறாங்க. ஏதோ ரோட்ல ப்ராப்ளம் போல. லாரி, பஸ்ஸு, காரு இப்படி எல்லா வாகனங்களும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு நெரிசலா நிக்குது. எத்தனை வண்டிகள் முன்னாடி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வண்டி வாகனங்கள் டிராபிக் ஆகி நிக்குது. முன்னாடி எத்தனை வாகனங்கள் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு நீளமா லைன் போய்கிட்டே இருக்கு. அதை பார்த்து ஐயனாரு மணிக்கிட்ட, போச்சுரா ஏதோ ஆக்சிடென்ட் போல, எப்போ டிராஃபிக் கிளியர் பண்ணுவாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வாடான்னு சொல்லி மணியை அனுப்பிச்சிருக்காரு. இப்போ மணியும் கீழே இறங்கி முன்னாடி போறாரு போய்கிட்டே இருக்காரு. ஏன்னா முன்னாடி வண்டி வாகனங்கள் கணக்கு இல்லாம நின்று இருந்திருக்கு. அங்க இருந்த வண்டிக்காரங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சிருக்காரு. டாரஸ் ஒன்று அப்சைட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கிரேனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். கிரேன் வந்து தூக்குனா தான் இந்த டிராஃபிக் கிளியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மணி அங்க அதை கேட்டுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது மணிக்கிட்ட ஒரு வயசான பெரியவர் மணியை பார்த்து, தம்பி எங்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு. மணி அவர்கிட்ட ராஜஸ்தான் போறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் மணிக்கிட்ட, தம்பி இப்போதைக்கு இந்த டிராஃபிக் கிளியர் ஆகிற மாதிரி தெரியல, இந்த மண் ரோட்ல நேரா உள்ள போனீங்கன்னா ஒரு கிராமம் ஒன்று வரும், அந்த கிராமத்தை தாண்டியாச்சுன்னா மெயின் ரோட்டை பிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. இப்போ மணி டிரைவர் கிட்ட வந்து, டாரஸ் லாரி ஒன்று அப்சைட் ஆயிடுச்சானே, கிரேனுக்கு சொல்லியிருக்காங்களாம், அது வந்து கிளியர் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ வர்ற வழியில ஒரு பெரியவரை பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, லெஃப்ட் சைடு போற மண் ரோட்ல போனா ஒரு கிராமம் ஒன்று வருமா, அந்த கிராமத்தை தாண்டியாச்சுன்னா ஹைவேஸை பிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் ஐயனாரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுவும் சரிதான், இந்த ரோட்ல எவ்வளவு நேரம் நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் ரோட்டுக்குள்ள வண்டியை விட்டுருக்காரு. அந்த மண் ரோட்டை வண்டியை ஓட்டிக்கிட்டே பாக்குறாரு. அந்த ரோட்ல இதுவரைக்கும் வண்டிகள் எதுவுமே போன மாதிரி தெரியல. இவங்க அந்த ரோட்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போக போக ரோடு போய்கிட்டே தான் இருக்கே தவிர எந்த ஒரு கிராமமும் வந்த மாதிரி தெரியல. பொழுதும் இருட்ட தொடங்குது. இப்போ டிரைவர் மணிக்கிட்ட, என்னடா மணி 10 கிலோமீட்டர் பக்கம் உள்ள வந்துட்டோம், எந்த ஒரு கிராமமும் கண்ணில் தட்டுப்படலையேன்னு கேட்டிருக்காரு. எந்த பக்கம் பார்த்தாலும் சுத்தி காடா தான் இருக்கு. அப்போ மணி என்ன சொல்றாருன்னா, அண்ணே இந்த பகுதியில் ரோடு இருக்குன்னா கண்டிப்பா ஒரு கிராமமும் இருக்குன்னே, கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. நீ சொல்றது கரெக்ட் தாண்டா, ஆனா இந்த ரோடு பல வருஷங்களா யாருமே பயன்படுத்தாத ரோடு மாதிரில இருக்கு. சரி வா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கிட்ட போனதும் ரோடு 2 பிரிவா பிரிஞ்சிருக்கு. இப்போ ஐயனார் அந்த இடத்துக்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு எந்த ரோட்ல போறதுன்னு யோசிக்கிறாரு. வலது பக்கம் இருக்க ரோடு நல்ல பெரிய பாதையா இருந்திருக்கு, இடது பக்கம் இருக்க பாதை சற்று குறுகலா இருந்திருக்கு. சரி இந்த பெரிய ரோட்லயே போகலான்னு சொல்லிட்டு வலது பக்கம் இருக்க ரோட்ல வண்டியை விட்டுருக்காங்க. உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் தான் போயிருப்பாங்க. அப்ப அங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு தூந்து போன கிணறு ஒன்று இருந்திருக்கு. இப்போ ஐயனார் மணிக்கிட்ட, டே மணி இந்த கிராமம் வந்துருச்சுறான்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு வண்டியை முன்னோக்கி ஓட்டிட்டு போறாரு. கிராமத்துக்குள்ள வீடுகள் இருக்க பகுதியை நெருங்கி இருக்காங்க. அந்த வண்டியை நடு ஊருக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. நடு ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கையில வண்டி அப்படியே நின்றுது. ஐயனார் இப்போ சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. சரி ஊருக்குள்ள யாராவது மெக்கானிக் இருக்காங்களான்னு விசாரிப்போம் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டியை விட்டு கீழே இறங்கியிருக்காங்க. இப்போ நேரம் இரவு 7 மணியை தாண்டி இருந்துச்சு. அப்படி அவங்க இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஊருக்குள்ள எந்த ஒரு மனுஷனோ ஒரு நாய் கூட கண்ணுக்கு தட்டுப்படல. இவங்க அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது 2 பக்கமும் வீடுகள் நிறைய இருந்திருக்கு. அந்த வீடுகள்லாம் பழங்காலத்துல கட்டின வீடுகள் மாதிரி தெரிஞ்சிருக்கு. எல்லா வீடுகளும் சிதிலம் அடைஞ்சு உடஞ்ச நிலையில இருந்திருக்கு. இப்போ பொழுது இருட்ட தொடங்கினதும் மணிக்கிட்ட ஐயனாரு வண்டியில இருக்க அந்த கேஸ் லைட்டை பத்த வச்சு எடுத்துட்டு வாடான்னு சொல்லியிருக்காரு. மணியும் கேபினுக்குள்ள போய் அந்த கேஸ் லைட்டை எடுத்து பத்த வச்சுட்டு கீழே இறங்கி வந்திருக்காரு. இப்போ அந்த 2 பேரும் அந்த லைட்டோட உதவியால ஊருக்குள்ள போய் பாக்குறாங்க. எந்த வீட்லயுமே யாருமே இல்ல. அந்த கிராமத்துக்குள்ள ஒரு 400-500 வீடுகள் இருந்திருக்கு. எல்லாமே பல வருடங்களா உபயோகப்படுத்தாம அப்படியே தூந்து போய் கிடந்திருக்கு. இப்பதான் அவங்க ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்க, அது ஒரு கைவிடப்பட்ட கிராமம்னு. அதை பார்த்த மணி டிரைவர் கிட்ட, எதுக்குன்னு அந்த கிராமத்தோட மக்கள் யாருமே வீட்டில் இல்லை, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு.
அதுக்கு ஐயனாரு, இந்த கிராமத்து மக்களுக்கு அடிப்படை வசதிகள், அதாவது தண்ணி, ஏதாவது முக்கியமான பொருள் இல்லாம இருந்திருக்கும், அதை தேடி வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, வண்டியில வேற என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதை காலையில தான் பார்க்கணும். இப்ப நம்ம 2 பேரும் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த ஊர்லயே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி மணி கிட்ட சொன்னதும் மணி இப்ப அடுப்பெல்லாம் எடுத்து வச்சு சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மணி ஐயனார்கிட்ட, அண்ணே முட்டை குழம்பு வைக்க போறேன், நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயனாரும் ஒரு வீட்டு திண்ணையில போய் படுத்து தூங்குறாரு. இப்போ மணி அந்த பம்ப் ஸ்டவ் ஆன் பண்ணி சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. 4 முட்டைகளை அவிச்சு ஓடெல்லாம் எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சிருந்திருக்காரு. குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்திருக்காரு. அந்த தட்டுல அந்த 4 முட்டையும் காணோம். அதை பார்த்து பதறி போன மணி முட்டை எங்க போச்சுன்னு சுத்தி முத்தியும் தேடி பார்க்கறாரு. அந்த நேரத்துல ஒரு பெண்ணோட குரல் கேட்டிருக்கு. அந்த பெண் குரல் ஹிந்தியில முஜே பானிக்கே ஜருதேன்னு கேட்டிருக்கு. அதாவது எனக்கு குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டிருக்கு. இப்போ மணி அந்த சத்தம் வர்ற திசையில பார்த்திருக்காரு. கருப்பு கலர் உடை அணிந்த ஒரு ஆன்மா ஒன்று நிக்கிறது தெரியுது. அந்த ஆன்மா உடுத்தி இருந்த உடைகளை பார்க்கும்போது அது பழங்காலத்துல உபயோகப்படுத்தக்கூடிய உடைகள் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்ததும் மணிக்கு அள்ளு விட்டுருது. உடனே அண்ணா அண்ணான்னு கத்துறாரு. மணி இந்த மாதிரி கத்துனதும் ஐயனார் படக்குன்னு முழிச்சிடுறாரு. என்ன மணி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே மணிக்கு பக்கத்துல வந்திருக்காரு. அதுக்கு மணி, அண்ணா இந்த இடத்துல பேய் இருக்குண்ணா, அதை நான் என் கண்ணால பார்த்தேன்னான்னு சொல்லியிருக்காரு. முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக 4 முட்டையை அவிச்சு இந்த தட்டில் வச்சிருந்தேன், அடுப்பை கவனிச்சுட்டு திரும்பி பார்க்குறேன், அந்த 4 முட்டையும் காணோம்னான்னு சொல்லியிருக்காரு. அப்படி முட்டை காணா போச்சுன்னு திரும்பி பார்த்தேன், ஒரு கருப்பு கலர் உருவம் புரியாத பாஷையில பேசுச்சுனான்னு சொல்லியிருக்காரு. மணி இந்த மாதிரி சொன்னதும் ஐயனாருக்கே ஒரு வித பயம் ஏற்பட்டிருக்கு. உடனே மணி கிட்ட, நீ அந்த உருவத்தை கண்ணில் பார்த்தியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மணி, அண்ணா அந்த உருவத்தை நான் என் கண்ணால பார்த்தேன்னான்னு சொல்லியிருக்காரு. சரி, சமையல் பண்ணி முடிச்சிட்டியா, இதுக்கு மேல இங்க வெளியே இருக்க வேணாம், வா வண்டிக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த சமையலெல்லாம் எடுத்துக்கிட்டு லாரியோட கேபின்ல உட்காந்து 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஆனா இந்த மணிக்கு தான் அந்த பயத்தோட பதட்டத்துல சாப்பிட முடியாம இருந்திருக்கு. இப்போ ஐயனார் என்ன சொல்றாருன்னா, சும்மா அதவே நினைச்சுக்கிட்டு இருக்காதரா, எதையும் நினைக்காம நல்லா சாப்பிட்டு தூங்கு, காலையில இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதும் வண்டியோட கேபினுக்குள்ள 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மணி நல்லா அசந்து தூங்கிடுறாரு. ஐயனாருக்கு தூக்கமே வரல. அந்த இடம் பயங்கர உஷ்ணமா தெரிஞ்சிருக்கு. புரண்டு படுக்கிறாரு. அவரால் அந்த வெக்கையில தூங்க முடியல. வெளியே போய் காத்தோட்டமா தூங்கலான்னு நினைச்சிட்டு ஒரு சால்வையை எடுத்துட்டு கீழே இறங்கி இருக்காரு. அப்படி கீழே இறங்கின அவரு அந்த இடத்துல இருந்த ஒரு வீட்டு திண்ணையில அந்த சால்வையை விரிச்சு படுத்து தூங்கிடுறாரு. நேரம் 1 மணி இருக்கும். இப்போ கேபினுக்குள்ள இருந்த மணி ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த தூக்கத்திலையும் அவரை பிடிச்சு யாரோ அமுக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. கண்ணை திறந்து அதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாரு. அவரோட கழுத்தை கூட திருப்ப முடியாத அளவுக்கு ஒரு உருவம் அவரை பிடிச்சு அமுக்கி இருக்கு. இப்போ மணி கத்தி கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்றாரு. அவரால் எதுவுமே முடியல. கழுத்தை மெதுவா திருப்பி அந்த உருவத்தை பார்த்திருக்காரு. அது ஒரு அழகான வயசு பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த மணி ஒரு வயசு பையங்கிறனால அவங்கிட்ட தவறா நடக்கிறதுக்காக அது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ மணி தன்னோட மொத்த பலத்தையும் திரட்டி ஒரே தள்ளா தள்ளி இருக்காரு. அது மலிச்சின் லாரியோட ஜன்னல் பக்கம் தவ்வி கீழே போய் நின்றுருக்கு. மணி எழுந்து ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு. அந்த உருவம் மணியவே குறுகுறுன்னு பார்த்திருக்கு. அது மணியோட கண்ணை குறுகுறுன்னு பார்த்ததும் மணி அந்த பார்வையில வசியமாயிடுறாரு. லாரி கேபினை விட்டு இறங்கி மணி எதுவுமே பேசாம அந்த உருவத்துக்கு பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆன்மா மணிய ஒரு பெரிய பங்களாவுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கு. இங்க ஐயனார் அசந்து தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு முழிச்சிடுறாரு. அப்படி முழிச்ச ஐயனாரு அந்த கிராமத்தை பார்த்திருக்காரு. எல்லா வீடுகள்லயும் விளக்குகள் எரியிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஐயனாருக்கு அங்க நடக்கிறது என்னன்னே புரியல. என்னடா அந்த கிராமத்துல இருக்க வீடுகள் எல்லாம் விளக்குகள் எரியுதுன்னு யோசிச்சிருக்காரு. மணியை எழுப்பலான்னு சொல்லிட்டு உள்ள கேபினுக்குள்ள போய் பார்த்திருக்காரு. உள்ள மணியை காணோம். ஐயனார் மணியை காணோன்னதும் வண்டிக்குள்ள இருக்க அந்த கேஸ் லைட்டை ஆன் பண்ணி கையில எடுத்துக்கிட்டு மணியை தேடி வெளியே வந்திருக்காரு. இப்போ ஊருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த விளக்குகள்லாம் சுவிட்ச் போட்ட மாதிரி ஆஃப் ஆயிருக்கு. இப்போ ஊருக்குள்ள நிறைய மனித உருவங்கள் இங்க ஒன்னும் அங்க ஒண்ணுமா அலையிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. விளக்கு வெளிச்சத்துல அந்த மனிதர்களை பார்த்திருக்காரு. அவங்க மனுஷங்களே இல்ல. அதை பார்த்த ஐயனாருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. ஏன்னா அந்த உருவங்கள் மனிதர்களே இல்ல. அவங்களுக்கு கண்ணில் கருவிலியே இல்லாம அந்த காலத்து ஆடை அணிந்து பேய் மாதிரி இருந்திருக்காங்க.
அப்படி ஐயனார் அந்த விளக்கை எடுத்துட்டு வரும்போது அந்த உருவங்கள் ஐயனாரை பார்த்து வழி விட்டுருக்குங்க. எதற்காக இந்த ஐயனாரை பார்த்து அந்த உருவங்கள் விலகுதுன்னா, இந்த ஐயனார் சாமியாடி குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் பேர்ல ஐயனார்னு இருக்கிறதுனால அவரோட உடம்புல அவங்க குலதெய்வம் ஐயனார் இறங்குமா. அதனால அது ஐயனார் கிட்ட நெருங்கவே இல்லை. இதனால ஐயனாரை பார்த்து விலகி இருக்கு. அதை பார்த்து ஐயனார் கொஞ்சம் பயமா இருந்தாலும் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஒரு 100 மீட்டர் தூரம் உள்ள போயிருப்பாரு. மணின்னு கத்திக்கிட்டே அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அந்த கிராமத்துக்குள்ள இடிஞ்சு போன சின்ன சின்ன வீடுகளுக்கு மத்தியில ஒரு பெரிய கட்டடம் ஒன்று இருக்கிறத பாக்குறாரு. அந்த பங்களாவை பாக்குறதுக்கு அது ஒரு பாலடைந்த பங்களா மாதிரி இருக்கு. அந்த பங்களா பல வருடங்களா பயன்படுத்தாம தூந்து போய் கரேர்னு இருந்திருக்கு. இவர் அந்த பங்களா கிட்ட நெருங்கும் போதே அந்த பங்களாக்குள்ள 2 ஆன்மாக்கள் குறுக்கை மறுக்கை நடக்கிறது தெரியுது. இப்போ அந்த பில்டிங்குக்குள்ள கிளீனர் மணியோட முனங்கல் சத்தம் கேட்டிருக்கு. அவர் ஏதோ வலியோட அணத்திக்கிட்டு இருக்க மாதிரியே கேட்டிருக்கு. இதை கேட்ட ஐயனாரு அந்த பில்டிங்குள்ள நுழையலான்னு முயற்சி பண்றாரு. ஆனா அவருக்கு மனசளவுல ஒரு பயம் ஒன்று தொத்திக்குது. மனசுல தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மெதுவா அந்த பில்டிங்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்படி அவர் உள்ள நுழையும் போது ஒரு பெண்ணோட குரல் ஹிந்தியில எதுக்காக என்னோட வீட்டுக்குள்ள வர்றேன்னு கேட்டிருக்கு. அந்த குரலை கேட்ட ஐயனாரு அதிர்ந்து போயிடுறாரு. திரும்பி லாரிக்கே போயிடலாமான்னு யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல மணியோட குரல் கேட்டதும் இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல, மணியை காப்பாத்தியே ஆகணும்னு மனசுல தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு வேகமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அந்த பில்டிங்குள்ள நிறைய உருவங்கள் காத்துல புகை மாதிரி அலையிறது தெரியுது. உள்ள ஒரு அறையில மணி மயங்கி விழுந்து கிடக்குறாரு. அப்படி உள்ள போய் மணியை பார்த்திருக்காரு. அவர் பார்த்த அந்த காட்சி ஐயனாருக்கு நாடி நரம்பெல்லாம் ஆடி போயிருச்சு. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தார்னா, மணியோட உடல் முழுக்க இரத்த காயங்கள். மணி சுயநினைவே இல்லாம முணங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. அதை பார்த்து ஐயனாரு மணியோட கன்னத்துல தட்டி, மணி எழுந்திரிடான்னு தட்டி இருக்காரு. மணி இப்போ சுயநினைவே இல்லாம கிடந்திருக்காரு. மணியை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அந்த கட்டடத்தை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவரை நிறைய பேர் பிடிச்சு தடுத்த மாதிரி ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாம இருந்திருக்கு. இப்போ ஐயனார் அவரோட குலதெய்வத்தோட பேரை சொல்லி, ஐயனாரையா நீதாயா எப்படியா உன் பிள்ளைய காப்பாத்தணும்னு கத்திக்கிட்டே வெளியே ஒடியாந்திருக்காரு. எல்லா உருவங்களும் விலகி இருந்திருக்கு. ஒரு வழியா இப்ப லாரிக்கு பக்கத்துல வந்து மணியை படுக்க வச்சுட்டு வண்டியில ஏறி வண்டியோட டேஷ்போர்ட்ல இருந்த அவரோட குலதெய்வத்தோட பிடிமண்ணு, அதாவது குலதெய்வத்தோட அருள் நம்ம வீட்டில் இருக்கணும்னா அந்த குலதெய்வம் கோயிலிருந்து ஒரு பிடி மண் அள்ளிட்டு வருவாங்க. அந்த மண்ணை பூஜை அறையில வச்சு கும்பிடுவாங்க. அப்படி அதை சாமி அறையில வச்சு வழிபட்டா அந்த குலதெய்வத்தோட அருள் நம்ம வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறது வழக்கம். அந்த மாதிரி இவரு அந்த குலதெய்வத்தோட மண்ணை அவர் வண்டியில வச்சிருந்திருக்காரு. அந்த மண்ணை எடுத்து அவரும் நெத்தியில பூசிட்டு கிளீனர் மணிக்கும் நெத்தியில பூசி விடுறாரு. இப்போ மணிக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு. அந்த ஊருக்குள்ள நிறைய ஆன்மாக்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் அலையிறது தெரியுது. விடிகிற வரைக்கும் ஐயனார் தூங்காம மணியவே கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மணியோட உடல் நெருப்பா கொதிச்சிருக்கு. ஒரு வழியா பொழுதும் விடிஞ்சிருது. மணி இப்போ கண்ணை முடிச்சு பார்த்திருக்காரு. ஐயனாரை பார்த்து பதறி இருக்காரு. உடனே ஐயனார், டேய் நான் தாண்டா ஐயனார் அண்ணே, என்னைய பார்த்து ஏன்டா பயப்படுறேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மணி, அண்ணே நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியலனே, நிறைய ஆன்மாக்கள் ஒன்னா சேர்ந்து என்னை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண வந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட ஐயனாரு, சரி அதை பத்தி எதுவும் நினைக்காத, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஐயனார் வண்டிக்குள்ள ஏறி சாவியை போட்டிருக்காரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த கிராமத்துல இருந்து வந்த பாதையிலே வெளியே வந்து மெயின் ரோட்டை பிடிச்சிடுறாங்க. எப்பயும் துருதுருன்னு பேசக்கூடிய மணி எதுவுமே பேசாம எதையோ பறி கொடுத்த மாதிரியே அமைதியா வந்திருக்காரு. டிரைவர் ஐயனார், டே மணி சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதரா, அதை மறக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ 2 பேருக்கும் பசி அதிகமா இருந்தனால ரோட்டுக்கு சைட்ல இருந்த ஒரு தாபா கடையில போய் வண்டியை நிறுத்தி இருக்காங்க. அந்த தாபா கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சப்ளையர் கிட்ட ஐயனார் பேச்சு கொடுத்திருந்திருக்காரு. இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த கிராமத்துல யாருமே இல்லையான்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த சப்ளையர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அந்த கிராமத்துக்கு போனீங்களா, எந்த நேரத்துல போனீங்கன்னு கேட்டிருக்காரு. நைட் ஃபுல்லா அங்கதான் தங்கிட்டு வர்றோம்னு ஐயனார் சொன்னதும் அந்த சப்ளையர் உறைஞ்சு போயிடுறாரு. என்னது, நைட் ஃபுல்லா அந்த கிராமத்துல இருந்தீங்களா? அந்த கிராமத்துக்குள்ள நைட் நேரம் போனவங்க இது வரைக்கும் யாருமே உயிரோட வந்ததாக சரித்திரமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த கிராமத்தோட பெயர் குல்தாரா. அந்த கிராமத்துக்குள்ள மிகப்பெரிய சபிக்கப்பட்ட வரலாறே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களா அங்க யாருமே இது வரைக்கும் வசிக்கல.
அந்த கிராமம் முழுவதும் இப்ப வரைக்கும் பேய்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. 200 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பிரிவின மக்கள் அங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த கிராமத்துல ஒரு 640 குடும்பங்கள் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மக்களோட முக்கிய தொழில் பில்லி சூன்யம் இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடுறது. அப்போ ராஜஸ்தான சலாம் சிங் தேவன்ற அரசன் ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. அவரு ஒரு முறை இந்த குல்தாரா வில்லேஜுக்கு வந்திருக்காரு. அப்படி அவர் வந்தபோது அந்த கிராமத்தோட ராஜகுருவோட மகள் வசுந்தராவை பார்த்திருக்காரு. அந்த வசுந்தராவோட அழகுல மயங்கி அவளை கல்யாணம் பண்ணணும்னு விரும்புறாரு. உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ராஜகுரு கிட்ட கேட்டிருக்காரு. அந்த சலாம் சிங்குக்கு ஏற்கனவே நிறைய மனைவிகள் இருந்ததால தன்னோட ஒரே மகளை 10ஓட 11 கட்டி கொடுக்க விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு நேரடியாவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதனால கோபம் அடைஞ்ச ராஜா, இன்னும் ஒரு வாரத்துல உன் மகளை கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க சொல்லு, அப்படி ரெடியா இல்லைன்னா பெரிய படைகளோட வந்து மொத்த ஊரையும் கொன்னுட்டு உன் மகளை தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்லியிருக்காரு. ராஜா இந்த மாதிரி சொன்னதும் பயந்து போன ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அந்த ராஜாவை மீறி நாம எதுவும் பண்ண முடியாது. நம்ம வசுந்தராவை காப்பாத்தணும்னா நம்ம இந்த ராஜாவோட கண்ணில் படாத அளவுக்கு வேற எங்கேயாவது தூர தேசத்துல போய் பொழைச்சிக்கலான்னு முடிவு பண்ணி மொத்த மக்களும் ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா பிறந்த ஊரை விட்டு வெளியே போக விருப்பம் இல்லாத நிறைய பெண்களும் ஆண்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட வசுந்தரா தன்னாலதான் இந்த கிராமத்து மக்கள் பூரா தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னோட உயிரை மாச்சுக்கிறாங்க. அப்படி அங்க இறந்து போன ஆன்மாக்கள் எல்லாம் நம்மளே வாழ முடியாத இந்த கிராமத்துல யாருமே இங்க வாழக்கூடாதுன்னு ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க. அந்த சாபம் தான் இப்ப வரைக்கும் அந்த கிராமத்துல நிலவுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொன்னதை கேட்டு ஐயனாரும் மணியும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. அங்கிருந்து ஜெய்ப்பூருக்கு போய் அந்த மார்பிள்ஸ்லோட எடுத்துக்கிட்டு மறுபடி கோயம்புத்தூர் வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.